ஹாய் வணக்கம், நான் ஜெயின் பேங்கிங் மினிட்ஸ் சேனலுக்காக இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் பேங்க்கில் ஆன்லைனில் வந்து எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். ஸோ அந்த டெமோ வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள். அதுக்கான லிங்க் வந்து எனக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அப்படி வந்து நீங்கள் ஆன்லைனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 டேஸில் இந்த வெல்கம் கிட் வந்துச்சு. இந்த வெல்கம் கிட்டை வந்து அன்பாக்ஸ் பண்ணுற வீடியோவும் நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த வெல்கம் கிட்குள்ளே என்னென்ன இருக்குது, அந்த லெட்டர் எப்படி இருக்கும், அந்த லெட்டரில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்கும், அப்புறம் ஒரு கார்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அன்பாக்ஸ் பண்ணி காமிச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த கிட்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா அந்த வீடியோ ரெஃபர் பண்ணுங்க. அதுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போடுறேன். ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த வெல்கம் கிட்குள்ள வந்திருக்கிற அந்த கார்டுக்கு வந்து எப்படி வந்து ஃபர்ஸ்ட் டைம் பின் வந்து செட் பண்றது, பின்னை வந்து எப்படி செட் பண்றது, அந்த கார்டு எப்படி ஆக்டிவேட் பண்றது ஏடிஎம்க்கு போய் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டெமோ காட்ட போறேன். ஸோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் கொடுங்க. லைக் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு செகண்ட் தான் ஆகும். ஆனால் எனக்கு வந்து அது மிகப்பெரிய மோட்டிவேஷன். ஸோ இப்போ நம்ம ஏடிஎம் மெஷினுக்கு போய் இந்த கார்டை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அண்ட் பின் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்தியன் பேங்க் ஏடிஎம்க்கு போயிட்டு உங்களோட புது கார்டை இன்சர்ட் பண்ணுங்கள். பண்ணதும் ஸ்க்ரீனில் வந்து லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் வரும், ஜெனரேட் பின் செட் பின் அப்படின்னு கடைசியாக இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதில் ஜெனரேட் ஓடிபி அப்படின்னு மேலே இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட் நம்பரை எழுதுங்க. அக்கௌண்ட் நம்பர் வந்து உங்களோட வெல்கம் மெயிலில் இருக்கும். ஸோ அந்த அக்கௌண்ட் நம்பரை ஏடிஎம் மிஷினில் என்டர் பண்ணிவிட்டு மேலே கரெக்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். கரெக்ட் இன்கரெக்ட்னு 2 பட்டன் இருக்குது, அதில் கரெக்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். திரும்ப இன்னொரு வாட்டி உங்களோட அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணணும். மறுபடியும் என்டர் பண்ணுங்கள் அதே அக்கௌண்ட் நம்பரை. வீட்டிலேருந்து போகிறதுக்கு முன்னாடியே வெல்கம் மெயிலை பார்த்துட்டு அந்த அக்கௌண்ட் நம்பரை நோட் பண்ணிவிட்டு போங்க. ஸோ மறுபடியும் என்டர் பண்ணிட்டு கரெக்ட் கொடுங்க. கொடுத்த உடனே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகுது, அது கன்ஃபார்ம்னு கொடுங்க. கரெக்டாக இருக்குது அப்படின்னா கன்ஃபார்ம்னு செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வந்திருக்கும் உங்கள் மொபைலுக்கு. கையில் மொபைல் எடுத்துகிட்டு போங்க. மறுபடியும் கார்டை இன்சர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு முடிஞ்சோன்னா கார்டை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்போ மறுபடியும் கார்டை இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த டைமும் அதே கடைசி ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அதாவது ஜெனரேட் ஓடிபி செட் பின், அதே ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இது இப்போது ரெண்டாவது ஆப்ஷன் செட் பின்னை செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஜெனரேட் ஓடிபி கொடுத்தோம், இப்போ செட் பின். இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணணும். உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் கையில் வச்சுருப்பீங்க இல்லையா, அதை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு கரெக்ட் அப்படின்னு கொடுங்க. அடுத்தது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்த ஓடிபியை என்டர் பண்ணுங்கள். உங்கள் ஃபோனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம பண்ணப்போ கார்டு இன்சர்ட் பண்ணப்போ வந்த ஓடிபியை இங்கே என்டர் பண்ணிவிட்டு கரெக்டுன்னு கொடுங்க. கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். இப்போது உங்களோட நியூ பின் நம்பரை செட் பண்ண சொல்லும். ஸோ இது நீங்கள் உங்களுக்கு விருப்பமான நம்பரை 4 டிஜிட் பின் நம்பரை அடிங்க. அடிச்சுட்டு திரும்ப இன்னொரு வாட்டி அதே பின் நம்பரை அடிங்க. இந்த நம்பர் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் உங்களோட ஏடிஎம் பின் நம்பர். அவ்வளோதான், அடித்ததுக்கப்புறம் வேலை முடிஞ்சுது. அவ்வளோதாங்க. ஏடிஎம்ல போய் பின் செட் பண்ணுறது ஒரு ஃபியூ மினிட்ஸ் வேலை தான், ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இது ஒன் டைம் ப்ராசஸ் தான். ஸோ ஒரு டைம் போய் இந்த பின் நம்பரை நீங்கள் செட் பண்ணிவிட்டு இந்த கார்டை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு பின் நம்பரை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் வந்து நீங்கள் யூஸ்வலாக இந்த கார்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா இந்தியன் பேங்க்கில் அப்போ வந்து உங்களுக்கு ஒரு வெல்கம் கிட் வந்திருக்கும், இந்த கார்டு வந்திருக்கும். ஸோ இதே ப்ராசஸ் தான் நீங்கள் வந்து டேரெக்டாக பேங்க்கை விசிட் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கேஒய்சி ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னாலும் அப்பயும் உங்களுக்கு வெல்கம் கிட் வரும். அதுக்கும் சேம் ப்ராசஸ் தான். ஸோ இந்தியன் பேங்க்லேருந்து உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் கார்டு உங்களுக்கு நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னாலும், ஆன்லைன் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை டேரெக்டாக ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, பேங்க்கை விசிட் பண்ணி ஓப்பன் பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கார்டை வந்து ஆக்டிவேட் பண்ணவும் பின் ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் ஆகக்கூடிய ப்ரொசீஜர் வந்து இன்றைக்கி நான் காமிச்ச இதே ப்ரொசீஜர் தான். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த ப்ரொசீஜரை அப்படியே ஃபாலோ பண்ணி உங்களோட கார்டை வந்து நீங்கள் ஃப்ரெஷ் கார்டை வந்து ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.